இது விசேஷ வீட்டுக்கெல்லாம் போறையில இப்போ விசேஷம் அதிகமாக வருது. காது குத்து இதுக்கெல்லாம் போறையில போயிட்டு காதை குத்திட்டு சாப்பிட்டுட்டு மொய்யை எழுதிட்டு ஓடியாந்துருவீங்க. என்ன நாங்கள் அப்படி கிடையாது. ரொம்ப சொந்தக்காரங்க மச்சா விடு மாமே விடு சித்தப்பை விடு இவங்களுக்கெல்லாம் வந்து இலையை எடுக்கிறது தட்டு எடுக்கிறது இப்படி திரிவோம். இப்போ ஆளுக விட்டுறாங்க. ஆளுக விட்டவங்கள்ட்ட அப்படி திரிய முடியாது. ஆளுக விடாமல் விட்டாண்டா அப்படி இப்போ திரிவோம். இப்போலாம் ஆளுக விட்டுறாங்க. ஆனால் செய்முறை எழுதுறதுக்கு மட்டும் மனசு கத்தை எழுதுறாங்க. அப்படி சீமாப்பா ஒரு செய்முறையில் எழுதுறதுக்கு உட்காந்தாரு. அப்படி எழுதிட்டு எல்லாத்தையும் நோட்டு போகிற நான் சொன்னேன், ஏங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடலையாண்டே ஏன்டி நான் நோட்டு எழுதிக்கிட்டு எப்படி சாப்பிடுவேன்னாரு. சரி இருங்க அப்படின்னு போய் விசேஷ வீட்டுக்காரவங்க போய் சொன்னேன். அவங்க வந்து ஏன் இப்போ சாப்பிட்டு வந்து எழுதுப்புட்டு என் மயனை மாதிரி ஒரு பயலை விட்டு எழுத விட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்காரன் சாப்பிட விட்டாங்க. சாப்பிட்டு வந்து மறுபடியும் எழுதினாருங்க. எல்லாத்தையும் செய்முறையை பூரா எண்ணி எடுத்து பார்த்தா 5000 குறையுது வந்துட்டு. என்ன 5000 குறையுது? 5000 குறைச்சா நம்ம என்ன பண்ணுறது? என்ன கணக்கு போடுறாங்க வாக முடியலை. 3 மணிக்கு கணக்கு போட்டோம் 9 மணி ஆயிடுச்சு. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. கணக்கு முடியலை. ஏன் அவங்களும் நோட்டை பானையை தூக்கிட்டு போகிறாங்கல்ல. எனக்கு 5000 குறைஞ்சின்னா நான் என்ன பண்ணுறாரு? நானும் எங்க அது உங்களுக்கு தேவையா இப்படி போய் மாட்டிக்கிட்டு சீமாப்பா இது தூக்குறாங்கல்ல பானையை கொண்டாங்க நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்றேனா. ஏண்டி காமெடி பண்ணுறதுக்கு நேரம் அப்படி போடி அப்படின்னு பல்ல கடிக்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் போய் உட்காந்துட்டு எப்படி போங்கட்டு. அப்புறம் விசேஷக்காரங்க ஒரு ஐடியா பண்ணி எல்லாரும் பேரையும் வாசிக்கிட்டு எம்பிட்டு இப்படி செஞ்சுருக்காரு தெரிஞ்சு அப்படின்னு வாசிச்சா இவங்க இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்களே இருங்கட்டு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. ஃபோன் அடிச்சு கேட்டால் என்னத்தா என்ன ஏத்தா அப்படின்றா. இல்லை இப்போ இது செய்முறையில் கொஞ்சம் விட்டு போச்சு அதனால எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபோன் அடிச்சுட்டாங்க. அவங்க ஏற்ற 500 செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க சொந்தக்காரங்க. அப்புறம் தான் தெரியுது 500க்கு அந்த பையன் ஒத்த சீரவை கூட போட்டாங்க. இன்னொரு வய எழுதின வைய 5000 போச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிறதுக்கான கணக்கு பண்ணி பார்த்து கொடுத்துட்டு இனிமேல் எந்த செய்முறையிலையும் நோட்லேயும் எழுத போகிறது உட்காராதையாண்டு என் வீட்டுக்கார கத்திக்கிட்டே கூட்டிகிட்டு இருந்தேன். ஆனாலும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு ஏதாவது செய்முறை சொந்தக்காரங்க வச்சாலும் போய் உட்காந்துருவாரு எழுதுறது. எழுதி கணக்கு பார்த்து அதை ஒப்படைக்கணும்னா தலை வலி வலிச்சு போயிடும். அந்த வேலையை தான் பார்க்க போவார். ஏன்னா சொந்தக்காரவு நம்ம தானே செய்யணும் சும்மா இருடி அப்படின்ட்டு அப்படித்தான் தெரியுமா புருஷனும் பொண்டாட்டி. அவரும் அப்படித்தான் நானும் அப்படித்தான். என்னத்தையோ குழப்பம் இருக்க வரைக்கும் என்னங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த கூத்து பெரிய கூத்து மனசு தாங்கலை. 5000 நம்ம கொடுக்க முடியுமா? இது என்ன வம்பா போச்சு. கொஞ்சம் நஞ்சம் காசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒத்த சீரா கூடி போய் ஒரு விசேஷத்தையே அலப்பற பண்ணி விட்டுருச்சு. லைக் பண்ணுங்க. விசேஷத்தை நடந்தது கூட தெரிவிட்டு கிடப்பேன். லைக் பண்ணுங்க தாங்களா. ஏன் பார்ப்போம் தூக்கி வைப்போம்.